Hi friends, நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான 2 பொடி ரெசிபியோட தான் வந்திருக்கேன். இட்லி தோசைக்கும் சாதத்துக்கும் ஏற்ற ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடியும் இட்லி பொடியும் தான். எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கியூடி சேனல் ரெசிபியை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து கடாயில் வந்து எண்ணெய் வேணும்னா விட்டுக்கலாம், இல்லைனா வந்து நம்ம ப்ளைனாகவே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு வந்து 1 கப் அளவுக்கு கிட்டத்தட்ட 100 கிராமுங்க. நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கிறீங்களோ, எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸையும் வந்து நம்ம வறுத்தெடுத்துக்கிற போகிறோம். நல்லா இந்த மாதிரி நல்லா வாசனை வரும். வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா வாசனை வரும். இந்த மாதிரி லேசாக கலர் சேஞ்ச் ஆனவொடனே நம்ம எடுத்துடலாம். அடுத்தது 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேங்க. தோல் உளுந்து, நீங்கள் தொளி உளுந்து இருந்தால் கூட நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். அதுவுமே ரொம்ப ஹெல்த்தி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதையும் நல்லா வந்து நிறம் ப்ரௌனாக மாறுற மாதிரி நல்லா வந்து நம்ம அதுக்காக ஃபுல்லாக ப்ரௌனாக மாறக்கூடாது, லேசாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா உளுந்தும் வந்து அதே கப்பில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பொட்டுக்கடலை, இது ஆல்ரெடி வறுத்தது தான். இதை வந்து லேசாக நம்ம வந்து வறுத்துக்கலாம். 1 கையளவு எடுத்து வறுத்துருக்கேங்க. ரோஸ்டட் கிராம்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து மிளகாய் வந்து இது ஆந்திரா ஸ்பெஷல்னால கொஞ்சம் காரமாக செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். 10 மிளகாய் கிட்ட போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். தண்ணியில் கொஞ்சம் நனைச்சிட்டு போட்டிங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் நெடி வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தழை எவ்வளோ வேணுமோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கருவேப்பிலை தழை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ரொம்ப நல்லது. நம்ம சாப்பாடுலலாம் வைக்கும்போது குழம்புல போடும்போது எடுத்துருவாங்க பசங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா தான் உண்டு கருவேப்பிலையை பசங்களுக்கு. அதனால் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. பூண்டு பல் பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 பல் வந்து சேர்க்கலாம். நல்ல வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா பருப்பு எல்லாமே கேஸ் இல்லையா, அதனால் பூண்டு சேர்க்குறது வந்து ரொம்ப நல்லது. சேர்த்துட்டு இதையும் நல்லா அந்த கருவேப்பிலாம் நல்ல காய்கள், தண்ணி எதுவும் ஈரப்பதம் எதுவும் இல்லாமல், ஏன்னா நமக்கு வந்து பொடி வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் ரொம்ப நாளைக்கு, அதனால் எதுலேயும் ஈரம் இருந்துடக்கூடாது. அதனால் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஓரத்தில் வச்சுட்டு ஆற வச்சிடலாம். இப்போ இதில் வந்து எள்ளு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்து போட்டிருக்கேன். அதையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ அதையும் வந்து சேர்த்து போட்டுடலாம். இது அப்படியே ஒரு ஓரமாக ஆறட்டும். அதுக்குள்ளே பருப்பு பொடிக்கு வந்து நம்ம வறுத்தெடுத்துடலாம். 1 கப் அளவுக்கு வந்து மசூர் தால்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நம்ம துவரம் பருப்பு இருக்கு இல்லையா, நார்மலாக நமக்கு இங்கே கிடைக்கும் இல்லையா, அந்த துவரம் பருப்பு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஆரஞ்சு நிறத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து அது நமக்கு நார்மலாக எல்லோ கலராக வந்து மாறும், அந்த அளவுக்கு வறுக்கணும். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. நீங்கள் எதில் துவரம் பருப்பு வளர்ந்தெடுத்தீங்களோ அதிலேயே தான் பாசிப்பருப்பையும் வளர்ந்து எடுத்துக்கிறணும். அப்போ தான் உங்களுக்கு காரம் உப்பு வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். இதையும் வந்து லேசாக ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கப்போம். இதையும் அந்த தட்டுக்கு மாற்றிக்கலாம். பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா ரோஸ்டட் கிராம் வந்து 1/2 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் லேசாக ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் வந்து வறுத்தா போதும். ஏன்னா ஆல்ரெடி வறுத்த கடலை தான் இது. இப்போ அடுத்ததாக வந்து மிளகாய் வறுத்துடலாம். இது வந்து ஒரு 4லேருந்து 5 மிளகாய் போட்டால் போதும், ரொம்ப காரம் வேணாம் பருப்பு பொடிக்கு. உங்கள் விருப்பம்தான், காரமாக சாப்பிடுவீங்கன்னு நினச்சிங்கன்னா 6லேருந்து 7 மிளகாய் கூட போட்டுக்கலாம். அடுத்தது மிளகு வந்து, ஏன்னா நம்ம மிளகு சேர்க்குறதுனால மிளகோட காரமும் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து அதையும் நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வாசனை வருங்க. வறுக்கும் போது உங்களுக்கு அந்த வாசனை கிடைக்கும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். பிகினர்ஸ்க்கு வந்து இது எப்படின்னு தெரியலேன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா அந்த வாசனை பொரிப்படும் போது வாசனை வரும். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம வறுக்கும்போது நல்ல வாசனை வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஒரு 5லேருந்து 6 பல் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தழை கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி வறுத்தெடுத்துக்கிறப்பறம். ஏன்னா அந்த இலையில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. நமக்கு ஈரப்பதம் இருந்தால் வண்டு வச்சிடும் சீக்கிரமே, ஏன்னா ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் நம்ம வந்து இதுலேயுமே ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ட்ரையாக வறுத்தெடுத்துக்கிற போகிறோம்.
இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் பொடிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இட்லி பொடிக்கானதை வந்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு உப்பு வந்து கொஞ்சம் போல் கல் உப்பு வந்து இதிலே நம்ம எவ்வளோ வேணுமோ, இந்த பொடிக்கான உப்பு எவ்வளோ வேணுமோ கல் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கிற போகிறோம். இதில் வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ உப்பு வந்து சேர்த்துட்டேன், கல் உப்பு துளியளவு போதும், 1/4 டீஸ்பூன் தேவையில்லை, துளியளவு போதும் பெருங்காயத்தூள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பூண்டு வேறு சேர்த்துருக்கோம். அதனால் 1/4 டீஸ்பூன் இல்லை, நம்ம பெருங்காய வாசனை வேணான்னு நினைக்கிறவங்க பெருங்காயத்தூளை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசையோட. இது ஒரு பவுலுக்கு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா டைட் கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக பருப்பு பொடியையும் வந்து நம்ம சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதையுமே நீங்கள் ஃபைன் பவுடர் உங்களுக்கு குறப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட குறப்பாக அரைச்சிக்கலாம் இட்லி பொடியெல்லாம். பருப்பு பொடி கொஞ்சம் நல்ல ஃபைன் பவுடர் அடித்தா தான் நம்ம வந்து நெய் ஊற்றியோ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றியோ சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயும் உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் வேணாம், பெருங்காயம் வாசனை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். எங்களுக்கு பிடிக்குன்றனால நான் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ரெண்டையுமே மிக்ஸி ஜாரில் அரைச்சதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கண்டெய்னரில் போட்டு டைட் பண்ணி அடைச்சிக்கோங்க. இல்லைன்னா நமக்கு வந்து அந்த சூடோடு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா சூடாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து உள்ளே வாட்டர் வேப்பர் மாதிரி உள்ளே ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் சீக்கிரமே நமக்கு வந்து வண்டு வைக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னருக்கு வந்து மாற்றிக்கோங்க. இதையும் நம்ம சாதத்தில் நெய்யோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.